ஸோ ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு போனோம்ல ஒரு நைஸ் சூப்பரான ஒரு நல்ல ஸ்டோரி உள்ள ஒரு கேமானு தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கும்போது எனக்கு பழைய கேம் ஒன்று கிடச்சி. ஐ எம் கோயிங் இன் ப்ராஜெக்ட் ஐஜிஐ. ஒரு சூப்பரான தாறுமாறான கேம். ஃபஸ்ட்டு 2 இது அது வந்து எப்படின்னா, ஒரு சோல்ஜர் வந்து வேறு நாட்டு சோல்ஜர் எப்படி அழிக்கிறீங்க அது அந்த மாதிரி ஒரு கதை பேஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 இது பண்ணேன். அப்புறம் 3rd இது ட்ரை பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதனால் ஒரு சீரியஸ் எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 கேம் ப்ளேவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து போக வந்து அடுத்த எபிசோட் நான் க்ரியேட் பண்ணி போட்டுவிட்டேன். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் ஐம் டூம், வெல்கம் டு ஓகே கைஸ், கேம்குள்ள வந்தாச்சு. I need to know one thing. Where he is. Yosef is held at a military airfield. The whole area has excellent air defenses. இந்த கேம் வந்து சூப்பர் ஒரு மிலிட்ரி கேம். இது டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கன்னு ரொம்ப ரியலிஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன மிஷன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாரி இருக்கும் இந்த கேமில். இந்த மொத்தம் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். நம்ம விளையாட போது ட்ரெயின் கார்டுன்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டர் இருக்கிற ஒரு லாரியை வந்து நம்ம திருடிட்டு இன்னொன்று இடத்துக்கு போகணும். வாங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி இறக்கி விடுவாங்க. அடுத்து சுற்றி முற்றி பார்க்கணும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இது இப்போ ஏறி மேலே போயிடணும். அங்கே ஒரு கார்ட்ஸ் இருக்கேன். கார்டு வந்து இப்போ நம்ம போட போகிறோம். கிளாக்கு நம்மள்ட்ட என்னென்ன கன்று கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நைஃபு, கிளாக்கு, MP5 நம்ம ஸ்கோப் போட்டுக்கலாம். ஸ்கோப் போட்டு அடிச்சுக்கலாம். அப்படியே சாவு. அவ்வளோதான் ஹெட் ஷாட். சோழியை முடிச்சு விட்டோம். அங்கே ஒருத்தர் வைக்கான். அவன் அடிக்க முடியுமா? அவன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான், அவனே போட்டாச்சு. நம்ம கீழே கூட போயிடலாம். அது ஜிப்லைன் அங்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கிட்டு போகிறது வந்து இந்த கேமரா அப்படி கார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கீழே கூட போயிடலாம். ஒரே தான் எனக்கு கீழே வழி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு 3 கேம் இங்கே வந்துட்டாங்க. இவங்க நம்ம கேகே படிச்சு வந்துடுவாங்க. கேகே எடுத்து அவ்வளோதான். இதுகளே பவரான கன்னு ஏகேவும் மினிமி ஸ்பாஸ். இது 3மே செம்ம பவரான கன்னு. இப்போ சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண போகிறோம். சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓடு. கார்ட்ஸ் இருப்பாங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரணும். அங்கே மேலே ஒருத்தங்க. அப்புறம் நம்ம இந்த லூட் அடிக்க போகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேமராவில் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து மேப் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு பார்த்தோம்னா கேமரா எங்கே இருக்குன்னு இதுவே சொல்லிடும். ஆக்டிவாக இருந்த கேமராவை. இப்போ வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குது தெரியுதா? இங்கே எனக்குள்ள ஒரு கேமரா இருக்குது வாட்ச் டவர் கிட்டக்க. அடுத்து அப்படியே ஆமாம், அங்கே ஒரே ஒரு தான் இங்கே ஒன்று நிறையா கொடுத்துருப்பாங்க. போகும்போது ஒவ்வொரு கேமரா அப்படியே டிசேபிள் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா கேமரா நம்மளை பார்த்துருச்சுன்னா அலாரம் வச்சுட்டோம். அலாரம் அடிச்சா ஸ்பெஷல் மிலிட்ரி ஃபர்ஸ்ட்டில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. வந்துட்டாங்களே இது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். ஒவ்வொருத்தவங்க அழுத்தி பிடிச்சிட்டு சாவுங்கடா. செத்தண்டா நினைப்பாங்க. வாங்க. ஏய், அவ்வளோதான்டா. நாமெல்லாம் யாரு? இவனை ஸ்கோப் போட்டு அடிப்போமா? இப்படி அடிப்போமா? இப்போ ஏகேப்பட்டு ஐயோ போடுதுறான். டக்கு. அவ்வளோதான் போட்டாச்சு. ஒரு கேமரா டிசேபிள் பண்ணி ஒண்ணுமே. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ ஒரு கேமரா முடிஞ்சு. அடுத்த ஈவெண்ட் இந்த லூட் எடுத்துட்டு போவோம். நம்ம எங்கே போய் லாரி எடுக்கணும் தெரியல. இங்கே ஒரு லூட் அடிப்போம். நம்ம இருக்கானு தெரியல. இங்கே கிரேனேட்டு போடு தக்காளி. இன்னைக்கு ஒரு ஆட்டம் இருக்குடி.
ஸ்டார்டிங் பிரான்ச். அலப்பற அலரம் ரைஸ் ஆயிடுச்சா? போச்சு, அலரம் ஆன் பண்ணி விட்டாங்க. பரவாயில்ல, ஏற்கனவே உங்களை போட்டதுனால அவ்வளோ தேவையில்லை. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்படி இருந்தாலும் நம்ம ஏற்கனவே வைக்கிற கதம் பண்ணி விட்டோம். இப்படி வந்தாங்கன்னா கிரனேட்டை போட்டு விட்டுருவோம் இங்க மேலே. சாவங்கடா, செத்த போயிடலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இங்கே அவ்வளோதான். ஏர் தவ சொல்கிறாங்க. ஏர் முரட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க. சூப்பர். பாமிடம் போது டூமிடம் ஓடாதே. சாவுடாடி, செத்து துறடா நாயே. இங்கே ஒரு கேமரா அலாரம். இந்த வண்டி தான் நம்ம எடுக்க போறோம். அந்த வண்டியை நம்ம எடுக்க போறோம். ஓய், அவ்வளோதான்டா. இப்போ அந்த வண்டியை எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதே வேலை. அப்பாடா. இப்போ ஃபர்ஸ்ட் மிஷன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. செகண்ட் மிஷன் வேற ஒரு இடத்துல இறக்கி விடும். அதை நம்ம பார்த்ததே தெரிஞ்சுக்கணும். செகண்ட் மிஷன் நான் விளையாடல. லோக்கல் ஏர் டிஃபென்ஸ் நம்ம உடைக்க போறோம். சரிப்பா, இப்போ சொல்லிட்டாங்க நம்ம ஒரு ஏர் டிஃபென்ஸை நொறுக்க போறோம். அது என்ன, அது எதுன்னு எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட். எங்கடா இங்க இருந்து அடிக்கிறாங்க. இங்க மேல இருந்து அடிக்கிறாங்க. வாட்ச் டவர்ல இருப்பானா இவனாச்சு? வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி டிராகனோட ஒரு கன் இருக்கும். அதாவது ஃப்ரீ ஃபயர்ல ஏடபிள்யூஎம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டிராகனோட ஒரு கன் வச்சிருப்பாங்க. நம்ம எங்கிட்டு போகணும்னு தெரியலையே. லோக்கல் ஏர் டிஃபென்ஸ் தம்பி, அவ்வளோதான்ப்பா. நீங்க ஆளே இல்லை பண்ணிங்க. சூர்யா போட்டாச்சு. லோக்கல் ஏர் டிஃபென்ஸ்னா இது எங்க இருக்கு தெரியலையே. நம்ம மிஷன் அப்ஜெக்டிவ்ல போய் பார்த்தாலே தெரியும். நம்ம ஏற்கனவே மேப் கம்ப்யூட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். கேமராவை லொக்கேட் பண்ண அதே அமுக்கி இந்த கொடுத்துருக்காங்க. இது என்னது? இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு போனோம். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு லொக்கேட் அண்ட் டிடெக்டிவ், இது பிளேஸ் ஒன் சார்ஜ் ஆன் ஈச் சாம் லான்ச்சஸ், அதாவது ஏர் லான்ச்சஸ் சொல்கிறாங்க. ப்ரொசீட் டு தி எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட், இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு போனால் இந்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்து இந்த வண்டிக்கு போகணுமா, இந்த வண்டியில் போகணும். ஓ, இதே ஏர் லான்ச்சர் ஓகே, டிசேபிள் பண்ணணும் நம்ம. ரைட்ரா பாடி. அடுத்து இங்கே ஒரு வண்டி இருக்கா? நம்ம ரெண்டு வண்டியை இது பண்ணிட்டு நம்ம வந்து ஹெலிபேட். ஓகே, புரிஞ்சே போச்சு. அவ்வளோதாங்க எக்ஸிபிஷனு. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்னமோ எடுக்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஹெலிபேடுக்கு போகிறோம். சிம்பிளானது தான். போகும்போதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இருக்காங்கன்னா இந்த அக்கௌண்ட் வைக்கலாம். நல்ல வேலை. அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இங்கே நம்ம காகுல்ஸ் எடுத்து. ஐயோ என்னடா செட்டிங்கா? சரியான டேமேஜ்.
இந்த வேர் ஹவுஸ் இந்த இதாக இருக்குது வேர் ஹவுஸ். இதுக்குள்ளே போய் எடுத்து எடுக்க சொன்னாங்க. இதுதான் நினைக்கிறேன். யூ ஹாவ் த C4 நோ பிளேஸ் ஒன் சார்ஜ் ஆன் த பேக் ஆஃப் த ஈஸ்ட் சாம் லான்ச்சர். ஓகே ஓகே. இப்போ நம்ம அந்த ஏர் லான்ச்சர் பின்னாடி இதை வந்து வைக்கணும். வச்சாலே போதும், அவ்வளோதான். வாட்ச் டவுன் சொல்கிறாங்க கொஞ்சம் சரி. அங்கே அவன் ஹைட்டான சொல்ல மாட்டான் லாங் ரேஞ்சில் இருக்கும்போது. அவ்வளோதான். என்ன சரியாவே சரியா? ஏய் எங்க சொல்லு பின்னாடி இருந்த. ஓகேடா, அவ்வளோதான்டா. நாங்கள் மிஷின் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே ஒன்று லான்ச் பண்ணிட்டு கட்டாமே எங்கன்னு சொல்கிறேன். அடுத்து கீழே வேலை இருக்காங்க, வரிசை நிற்கிறாங்களே. 8 குறி வச்சு போடு அவ்வளோதான், போட்டாச்சு. அங்கே நாங்கன்னா சொல்லி முடிச்சுன்னு அர்த்தம். இந்த என்பிசிஸ்லாம் பாட்டாக இருக்காங்க, டக்குன்னு போடலாம். ஆனால் போக பயங்கர டஃப்பாக வாங்கிற. ஆக்சுவலி நம்ம ப்ரோ கேமர், அதனால கொஞ்சம் ஈஸியாக தெரியுது இதெல்லாம். சொல்றாங்க. ஆமாம் பிக் பண்ணிட்டாச்சு. போட்டு ஐயோ டிஸ்டன்ஸ்ரா. அவங்க எல்லாரையும் போட்டாச்சு இப்போதைக்கு. அம்மாடி எவ்வளோ பவர். இப்போ நம்ம ஹெலிப் எடுக்க போகணும். அடுத்து சிம்பிளாக ஹெலிப் எடுக்க போகணும். எங்க இருந்துடா சொல்றீங்க? வேற இதுக்கு போய் வைக்கணுமா? எங்க இருந்துடா? நான் தான்ப்பா. அப்படி இந்த கண்ணோட சவுண்டே வேற மாதிரி இருக்கு. கொடுத்துரா. அவ்வளவுதான். இது கூட என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. அம்மாடி வெறித்தனமா இருக்கு. இல்லையா நம்ம பார்த்து விடுதேன். வாழ்த்துக்கள். போயிட்டாங்க. நீங்க விட்டேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம 2 முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே ஒரிஜினல் ஆக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுவது டூம். பை கைஸ்.